மலேசியாவில் ஒரு பாதையில நிறைய பேர் காண போறாங்க. அப்படி ஒரு விசித்திரம் தான். அந்த பாதையில என்ன நடக்குது, யார் இருக்கா, எந்த அரக்கன் அப்படின்னு ஒரு தம்பி பிரகாஷ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நான் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பார்க்க மாட்டேங்க, ரிவ்யூலாம் கொடுக்க மாட்டேன். ஆனா இந்த தம்பிக்காக நான் கொடுக்கலாம். ஏன்னா அந்த தம்பி மலேசியால வந்த தம்பி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை போட்டிருக்காரு. அவங்களால எவ்வளவு முடிஞ்ச ஒரு குட்டி பட்ஜெட்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த மக்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணதான் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை நான் பேசுறேன். கதைகேளு விசித்திரமான கதைகேளு, இந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுங்க. அந்த மாதிரி தான் அந்த ஒரு கதை அரக்கா. அந்த அரக்கா நம்ம கேட்கும்போது, நம்ம சின்ன வயசுல அந்த பாட்டிங்கெல்லாம் சில சின்ன குட்டி கதையெல்லாம் சொல்லும் போது நம்ம பயந்து பயந்து உட்காந்துட்டு இருப்போம். ஆனா இந்த காலத்துல அரக்கால நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க சில விஷயங்களை பண்றதுக்காக. சரி, கோயில் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிஜ அரக்கர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் பாத்துக்கணும், தவிர கடவுள்கிட்ட விட்டுறக்கூடாது. இந்த அரக்கா ஷார்ட் பிலிம்ல வெறும் 12 நிமிஷம் தாங்க. போய் பாருங்க. மொதல் 3 நிமிஷம் அந்த குழந்தை, அந்த அரக்கா குழந்தை எப்படி உருவாவது, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, அந்த பாதையில் என்ன இருக்கு, யார் யார் காணாம போறாங்க, ஏங்க போலீஸ்காரங்க கூட காணாம போயிடறாங்க, அப்ப சாமியார் இந்த மாதிரி பல சர்ப்ரைஸ்லாம் அந்த கதையில இருக்குங்க. இப்ப பாத்துக்கோங்க. தம்பி பிரகாஷ் அவர் தான் அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, கேமரா ஒர்க் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சிறிய ஷார்ட் பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி யாருன்னா கேஎஸ்பிகே ப்ரொடக்ஷனுங்க. கோடத்தே சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க. தம்பி நல்லா வருவாப்பா. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் வரலாறு கதைகள், அந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் நீங்க உங்க யூடியூப் சேனல்ல போடுங்க, சக்சஸா இருக்கும். கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. பிரகாஷ், இந்த தம்பிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் நீங்க கொடுக்கணும். எப்பவுமே சரி, எந்தமே கமர்ஷியலா போகக்கூடாது. இந்த மாதிரி விசித்திரை கதைகள்லாம் எடுத்து நீங்க தயவு செஞ்சு தைரியமா பண்ணுங்க. மெயினா இந்த கோவில் விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. ஸோ மக்களை அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விழிப்புணர்வு வரட்டும்.